கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, திறந்த வாசல் நமக்கு முன்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று. எப்பயுமே அடைக்கப்பட்டா மட்டும்தான் அதை திறக்க முடியும். ஒரு கர்ப்பம் அடைக்கப்பட்டாதான் அதிலிருந்து கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பாரு. ஒரு வேலை இல்லாமல் ஆனாதான் ஒரு புது வேலை கிடைக்கும். அதே மாதிரி எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் மூடப்பட்டிருக்கோ, இங்கு நடக்கவே நடக்காது, இந்த கர்ப்பம் திறக்காது, இந்த மிராக்கள் நடக்கவே நடக்காது, இந்த கேன்சர் குணமே ஆகாது, இந்த நோய்க்கு ஒரு மருந்தே கிடையாது, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கோ அதெல்லாம் இன்று திறந்த வாசலாய் மாறப்போகுது. அதை ஒருவனும் பூட்ட மாட்டார். கர்த்தர் ஒரு வாட்டி திறந்துட்டார்னா ஒன்றுமே இல்லாத நிலைமை இருக்கும். கொஞ்சத்தை வச்சு தான் கர்த்தர் 5 அப்பம் 2 மீனை வைத்து தான் 5000 பேரை போஷித்து அதுலேயும் 12 கூடையை கர்த்தர் எடுத்தார். அதே போல தான் நம்ம நினைப்போம், கொஞ்சமாக இருக்குது, இது எப்படி பெருகும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இந்த இடத்துல எப்படி மலட்டு தன்மையாக இருக்குது, இங்கே எப்படி குழந்தை பிறக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, ஒரு வாட்டி திறந்துட்டார்னா நமக்கு பலனே இல்லை, கொஞ்சம் பலன் தான். ஆனாலும் அவரை மறுதலிக்காமல் அவரை வசனத்தை நம்ம கை கொண்டோம்னா திறந்த வாசலை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார், அது ஒருவனும் பூட்ட மாட்டார். உங்கள் லைஃப்பில் இனிமே கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை பூட்டுகிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.